மனுஷங்களை பறக்க வச்ச முதல் மிஷின் ஒரு ஏரோப்ளேனோ ஒரு ஹெலிகாப்டர் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து ஒரு ஹாட் ஏர் பலூன். ஓகேங்களா? ஆனா இந்த ஹாட் ஏர் பலூன்ல ஒரு பெரிய பலூனுக்குள்ள சூடான கேஸ் அடிச்சாலே அது மேல பறக்க ஆரம்பிக்குது. பட் அது எப்படி நடக்குது? இதுக்கு எக்ஸ்பிளேஷன் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 2 பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பிளேட்டும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்க பிளேட். ஓகேங்களா? ஆனா ஒன்னு மெட்டல், ஒன்னு பிளாஸ்டிக். பட் இந்த சமயத்துல நான் இதை போய் தராசுல வச்சேன்னா இந்த மெட்டல் பிளேட் தான் கீழே இறங்கும், பிளாஸ்டிக் பிளேட் மேல போகும். இதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருந்தாலுமே இந்த மெட்டல் பிளேட்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. அதாவது இந்த மெட்டல் பிளேட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் நெருக்கமா ஒரே சைஸ்ல அதிகமா அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக்ல இருந்து கம்மியா இருக்கும். சோ அதனால இந்த மெட்டல் பிளேட்டுக்கு டென்சிட்டி அதிகம். டென்சிட்டி அதிகமா இருந்தா வெயிட் அதிகமா இருக்கும். அதனால அது வந்து கீழே போகுது. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் அந்த ஹாட் ஏர் பலூன்ல நடக்குது. ஹாட் ஏர் நம்ம அடிக்கும் பாத்தீங்களா, அந்த ஹாட் ஏருக்கு டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு கேஸை நம்ம சூடு பண்ண அந்த ஆட்டம்ஸ் தான் தள்ளி போகும் ஒன்னு விட்டு ஒன்னு. ஓகேங்களா? அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால அந்த கேஸோட டென்சிட்டி கம்மியாயிடும். சோ ஒரு சூடான கேஸ் எடுத்தீங்கன்னா சுத்தி இருக்க நார்மல் கேஸோட அது வெயிட் கம்மியா இருக்கனால அது எப்பவுமே மேல போக ஆரம்பிக்கும். அந்த வெயிட் அதிகமா இருக்க நார்மலான கேஸ் கீழே வர ஆரம்பிக்கும். இதனாலதான் அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து மேல பறக்க முடியுது.